லை ஆல்சோ அப்படின்ற போது என்ன அர்த்தம்? உண்மைக்கு அது ஒரு நாளும் சரிசமமாக வர முடியாது என்று அர்த்தம். அவர் 12 வருஷமா ஏன் தெரியுமா காஃபி போடுறாரு? காதல் என்றால் பொய், காதல் என்றால் பொய்யில ஆரம்பிக்கிற எது நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க. காதல் என்பது ஒரு உறவினுடைய தொடக்கமே பொய்யாக இருந்தால் அந்த உறவு என்ன தெரியுமா பிரச்சனை? உங்க சின்ன சின்ன பொய்கள்ல அந்த பொய்மையும் அந்த தாங்க அங்க முக்கியம். திருக்குறளை படிக்கிற பொய்மையும் லை ஆல்சோ அப்படின்ற போது என்ன அர்த்தம்? உண்மைக்கு அது ஒரு நாளும் சரிசமமாக வர முடியாது என்று அர்த்தம். இப்போ பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை என்ன பயந்திருக்காங்க தெரியுமா? அவங்க எங்க நடுவர சுள்ளான்னு சொல்லி ஒரு பெரிய நன்மை செஞ்சிருக்காங்க. நான் அப்பயே மறந்துட்டேன், நீங்க வேற ஞாபகப்படுத்து. அப்புறம் இவங்க சொல்லுவாங்களோ நாமெல்லாம் ஒண்ணுமே தெரியாத ஈனாவானவா நாமெல்லாம் நம்பிடுவோம். அவர் கணவரை 2வதுல ரோலிய வச்சுக்கிட்டு இவங்க சொல்லுவாங்களா, நான் 12 வருஷம் முன்னாடி என் புருஷன் கிட்ட நான் சொன்னேன், நீங்க காஃபி போட்டா தான் நாளே நல்லா டேயே நல்லா இருக்கும், டேயே நல்லா ஜே நல்லா டீயே நல்லா இருக்கும்னாவே சொல்லியிருக்கிறார். அவர் 12 வருஷமா ஏன் தெரியுமா காஃபி போடுறாரு? நீங்க போடுற காஃபியை சாப்பிட முடியாதுன்ற உண்மை அவருக்கு தெரியும். அதனால அவரே போட்டுக்கிறாரு, அவரே சாப்பிடு. பக்கத்துல இருக்கிற பிள்ளை எல்லாம் கை தட்டுற அளவு நமக்கு தேவையா இப்போ? அது 1000 போய் அவங்க அன்பே சுகமா, கோபங்கள் சுகமா, உன் பொய்கள் எல்லாம் சுகமா, பொய் இல்லாமல் காதல். எவ்வளவு நாள் இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க? காதல் என்றால் பொய், காதல் என்றால் பொய்யில ஆரம்பிக்கிற எது நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. காதல் என்பது திருமணத்துல போய் முடியணும்னு நினைக்கிறோம் நாம. ஒரு உறவினுடைய தொடக்கமே பொய்யாக இருந்தால் அந்த உறவு எப்படி நன்றாக இருக்கும் என்று நான் உங்களை கேட்கின்றேன். எப்படி சரியா இருக்கும்? ஜெயகாந்தனை பற்றி சசி சொல்லுகிறார். உங்கள் உண்மை ஒன்றுமே எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஜெயகாந்தனை நேர நான் பார்த்திருக்கேன். ஜெயகாந்தன் ஒரு மேடையில் சிங்கம் போல உரையாற்றி கொண்டிருக்கிறார். நான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். கேள்வி பதில் நேரம். ஜெயகாந்தனிடம் ஒருவர் கேட்கிறார். அப்போது ஒரு கவிதை வந்தது. அந்த கவிதை ரொம்ப பிரபலமான கவிதை. கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு அந்த பாட்டுல ஒரு வரி வரும். கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்லுகிறார்களே ஜேகே, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஜெயகாந்தன் அடுத்த நொடி சொன்னது, உள்ளத்தில் உண்மையொளி உண்டாகில் வாக்கில் ஒளி உண்டாகும் என்று மகாகவி பாரதி சொன்னாரே, அதுதான் கவிதை என்று ஜேகே பதில் சொன்னார். நான் சாட்சி, அந்த அரங்கத்துல நான் இருந்தேன். உண்மை அவ்வளவு முக்கியமானது இல்லையா? உங்களுடைய நம்பிக்கை என்கின்ற அந்த 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 மேகத்தை, அந்த பபுளை நீங்க பெருக வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பபுள் உடைஞ்சிருச்சுன்னா அந்த பபுளை ஏற்படுத்தின உங்களுக்கு இந்த சமூகத்துல என்ன மரியாதை இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எங்க ஊர்ல ஒரு கம்பெனி இருந்தது, பேரு சத்தியம். கம்பெனி பேருங்க சத்தியம். பேலன்ஸ் ஷீட் முழுக்க போய் அது முதல் தடவை பண்ணிட்டப்போ அவர் என்ன நினைச்சு, எனக்கு தெரியாது, அந்த கம்பெனி சிஇஓல எனக்கு தெரியாதுங்க, நான் ஒரு அசம்ஷன்ல சொல்றேன். அவர் என்ன நினைச்சுப்பாரு, சின்ன போய் தானே, ஷேர் ஹோல்டர்ஸின் மனம் கொஞ்சம் குளிர்ந்தால் என்ன தவறாகிவிடும். அததான் சசி விரும்புறார். உங்க உண்மை ஒண்ணு எனக்கு ரொம்ப பெருசு இல்ல, நான் என் நம்பிக்கை தான் முக்கியம். ஷேர் ஹோல்டர் நம்பிக்கை வச்சு வாங்கினா சார் என்ன தெரியுமா பிரச்சனை? உங்க சின்ன சின்ன பொய்கள்ல கழுத ஒரு பொய்யோட நிக்காது, அதுதான் பிரச்சனை. அவரு முதல்ல பேசின தம்பி சொன்னார், பாட்டியை சாகடிக்காதவங்க நம்மள யாராவது இருக்க முடியுமா? தாத்தாவை சாகடிக்காத யாராவது இருக்க முடியுமான்னு சொல்லி ஒரு கம்பெனில என்னாச்சுன்னா, ஒருத்தர் அவங்க மை கிராண்ட் மதர் எக்ஸ்பயர்ட்னு சொல்லி லீவ் கேட்டார். ஏன்னா அந்த கிராண்ட் மதர் ரொம்ப நாள் முன்னாடியே அவங்க போயிட்டாங்க, அதனால ஏற்கனவே இறந்தவங்க தானு சொல்லி கிராண்ட் மதர் எக்ஸ்பயர்ட்னு சொல்லி லீவ் கேட்டார். அடுத்த நாள் அவருடைய தாத்தா யாரு லீவ் கேட்டாரு, அவருடைய தாத்தாவை கூட்டிட்டு டாக்டர் வீட்டுக்கு போன போது அதே மேனேஜர் அதே டாக்டர் வீட்டுக்கு வந்துட்டார்.
உடனே இவர் தாத்தாட்ட வந்து என் மேனேஜர் கொஞ்சம் லூசு பையன் அவன்கிட்ட பேசுறாதான்னு இவன் சொன்ன. அந்த தாத்தாக்கள் பாட்டிகள் எல்லாம் நீங்க கூட சுலபமா எடுத்துக்கூடாது. நீங்க எங்க அணில தான் இருக்கீங்க, இருந்தாலும் சுலபமா எடுத்துக்க கூடாது. நம்மோட அவங்க ரொம்ப புத்திசாலி. உடனே அந்த தாத்தா நேர போய் மேனேஜர்ட்ட, நீங்க தான் என் பேரனுடைய மேனேஜரா, உங்களை பத்தி அவன் ஏதோ சொல்றானே அப்படின்ட்டு. இந்த மேனேஜருக்கு இப்பதான் மனைவியை இழந்தவர் இவ்வளவு கம்பீரமாக பேசுகிறாரு. உடனே அவர் கையை பிடிச்சிட்டு, ஐ எம் சோ சாரி அபவுட் யுவர் லாஸ். உடனே இவர் தாத்தா, பேரன், நீ சொன்னது சரிதான்டா, இருந்தாலும் நிஜமாவே லூசு பையன்தான். இதுக்கு அப்புறம் தான் வேலை போகும். இதுக்கு அப்புறம் தான் பொய்கள் என்பது ஏன் பிரச்சனைன்னு நாங்க சொல்றோம் தெரியுமா? நீங்க நினைக்காத நேரத்துல போய் உங்களை காட்டி கொடுத்துரும். அந்த சத்தியம் என்ன நடந்ததுன்னா, முதல் வருஷம் சொன்னது சின்ன பொய் தான். அடுத்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்ல முதல் வருஷம் பொய்ய மறைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பெருசா சொல்ல வேண்டியிருந்தது. மூணாவது வருஷம் அதை விட பெருசு. ஒரு கட்டத்துல ரொம்ப பெருசாயிருச்சு. இனிமே அதை காப்பாற்றவே முடியாதுன்ற போது பாதிக்கப்பட்டது நம்பிக்கை. சில நம்பிக்கைகளை காப்பாற்றுவதற்காக கூட பொய்யை சொல்லாதீர்கள் என்று சொல்லுவதற்காக நாங்கள் 3 பேரும் இங்கே வந்திருக்கிறோம். இளைதாக முள்மரம் கொல்க, வள்ளுவர் சொன்னார். முள்ளு செடி சின்னதா இருக்கும் போதே நீ அதை அழிச்சிடுற. கலையுனர் கை கொள்ளும் காய்ந்த விடத்து, ரொம்ப பெருசா ஆயிடுச்சுன்னா உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் சொன்னது பொய்க்காகன்னு நான் சொல்றேன். பொய்ய சின்னதா இருக்கும் போதே சொல்லாத, ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சுன்னா அதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வள்ளுவர் சொன்னாருன்னு நான் சொல்றேன். இதுக்கு அந்த அம்மா வந்து என்ன சொல்ல போது, திருக்குறள் எப்படி மாத்த போது எனக்கு தெரியல. லேபரஸை பத்தி நீங்க சொன்னீங்களேம்மா, நாங்க ஒரு தடவை பிளைட்ல வந்த போது எங்களோட ஒருத்தர் டிராவல் பண்ணார். அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்துட்டு திரும்பி இங்க வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நாங்க பேசிட்டு இருந்தோம், எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? சும்மா 14 வருஷம் ஆச்சு அப்படின்னு அவர் சொன்னார். 14 இயர்ஸா? 14 இயர்ஸா என்னவா இருக்கீங்க? அதேதான், இந்த கட்டடத்துல இருந்து தொங்குகிற அந்த வேலையை தான் அவர் செய்யறார். என்னங்க 14 வருஷமா இங்க இருக்கிறது கஷ்டம் இல்ல, அதுவும் இந்த வேலையை செஞ்சுட்டு. அவர் சொன்னாரு, நாங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துக்கு தாமா வருவோம். 3 வருஷத்துல பணம் சம்பாதிச்சு ஊர்ல கடன் அடைச்சிட்டு நிம்மதியா திரும்பி போயிடலான்னு தாமா வருவோம். ஒருத்தர் கூட 3 வருஷத்துல திரும்பி போனது இல்லைன்னு அவர் சொன்னார். ஒருத்தர் கூட 3 வருஷத்துல திரும்பி போனது இல்லைன்றது உண்மைதானே? அது உண்மைதானே? என்ன காரணம்? அவனுக்கு மாத்திரம் இளமை இல்லையா? அவனுக்கு வாழ்க்கை வாழ வேணாமா? 17 வருஷமா இந்த வெயில் காட்டிலே அவனுடைய இளமை காய்கிறது. அந்த மனுஷனுக்கு ஒரு நியாயம் வேணாமா? அந்த நியாயம் ஏன் கிடைக்கல தெரியுமா அவனுக்கு? ஊர்ல இருக்கிறவங்க அந்த பணத்தை சரியா பயன்படுத்த மாட்டாங்க. அதான் அவர் சொன்னார், கடனை அடைக்கிறதுக்கு தான் தங்கச்சி நாங்க வந்தோம். கடனை அடைக்கிறத விட்டுட்டு இவங்க டிவி வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க. திரும்ப திரும்ப நான் வரும்போல இன்னொரு 3 வருஷம்டா தம்பி, இன்னொரு 3 வருஷம்டா தம்பின்னு எங்க கடன் அடையவே அடையாதுன்னு. அப்போ நீங்க என்ன செய்யறீங்க? உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுகிற போது நீங்கள் தியாகி ஆகிறீர்கள். தியாகியாகி நம்மள பர்மனண்டா இங்கே வெயில்ல ஒருத்தர் வைக்காம இருக்கணும்னா உண்மையை தயவு செய்து சொல்லுங்கள் என்று சொல்லுவதற்காக நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம். அப்புறம் அவரு சசி பேசும்போது சொன்னாரு, மனசுல இருந்து பேசுவது அறிவில் இருந்து. மனசுன்றது எங்க சார் இருக்கு? அறிவின் ஓரத்துல இருக்கு. எங்க இருக்கு மனசு? ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் மனசுலன்னு சொல்றோம். அங்க இருக்கிறது இதயம், அது ஒரு மசில், அவ்வளவுதான். மனசு வேற அறிவு வேற எல்லாம் கிடையாது சசி, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு இருப்பது அறிவு மாத்திரம்தான். அந்த அறிவை செம்மாந்த முறையிலே பயன்படுத்தி அதிலிருந்து வருகிற சொற்கள் உண்மை சொற்களாக இருந்தால் உறவுகள் காயப்படாமல் இருக்கும். ஃபேஸ் த ஃபேக்ட். ஏன் தெரியுமா நீங்க 3 பேர் சின்ன சின்ன பொய்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? சின்ன சின்ன பொய்களை சொல்ற எல்லாரும் அந்த நேரத்துல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி போறோம். அந்த நேரத்துக்கு எஸ்கேப், அவ்வளவுதான். ஆனால் அந்த சின்ன சின்ன பொய்களை சொல்லாமல் அந்த நேரத்துல ஒரு தைரியத்தோட நீங்க இருந்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு லிபரேஷன் கிடைக்குமே. அதனுடைய சுவையை எப்பவாவது நீங்க 3 பேரும் அனுபவிச்சு பார்த்திருக்கீங்களா?